ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நான் யூடியூப்பில் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் பண்ணி நான் இந்த ஸ்டேஜுக்கு வந்தேன், அதோட இந்த சேனல் எப்படி இந்த 3 மாதம் நான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இது மட்டும் என்னோடய சேனல் கிடையாது. இதுக்கு முன்னால் ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது 3 வருஷமாக இருக்குது. இந்த மே வந்தால் மே 30 அந்த மாதிரி வந்தால், அதாவது 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது ஒரு சேனலில் இருக்குது. பட் அதில் வந்து எனக்கு எந்த இன்கமும் வரல. நான் வந்து எல்லாரை போலையும் ஈஸியாவது 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும், நம்மளுக்கு வந்து வியூஸ் போனால் போதும், நம்மளுக்கு வந்து ஆடு வந்துடும், அதுக்கப்புறமா மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து அந்த சேனல் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அது கிடையாது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கணும். தென் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் வேறு மாதிரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும், 3000 வாட்ச் ஹவர்ஸ், அதுலேயும் 3 மாதத்துக்குள்ளே 3 வீடியோஸ், லாங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணால் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் இந்த 2 டைப்பில். அது இல்லாமல் வந்து சூப்பர் தேங்க்ஸு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குங்க. அதாவது அந்த சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்காங்க அப்படின்னா 37,800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. பட் ஆனால் அதில் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வந்து 100 கூட இல்லைங்க, வெறும் 40 ஹவர்ஸ் தாங்க இருக்குது. எதனால அப்படின்னா, நான் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக நிறையா போட்டேன். ஷார்ட்ஸில் வந்த வியூஸ் தாங்க இது. ஆனால் வந்து எனக்கு வந்து லாங் வீடியோவுக்கு அந்தளவு வியூஸ் போகல. வியூஸ் போயிருந்தால் எனக்கும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் கிடச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். ஒன் டைம் கிடச்சிதுங்க வாட்ச் ஹவர்ஸு. ஸோ அதை வச்சு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் அவங்க ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து இந்த மாதிரி அவங்க ஒரு டைம் பீரியட் கொடுத்து அவங்க வந்து திரும்ப வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண சொன்னாங்க. நான் அப்போவும் எனேபிள் பண்ணேங்க, எனேபிள் ஆகலை. திரும்பவும் ரீயூஸ்டு கண்டென்ட் 3 மந்த்து அந்த மாதிரி 1 மந்த்தும் எனக்கு வந்து இதே மாதிரியே எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு யூடியூப். ஸோ அதனால் ரொம்ப மனசுடைஞ்சு போய் அந்த சேனலில் வீடியோ போடுறதே விட்டுட்டாங்க. தென் வந்து எனக்கா ஒரு யோசனைங்க, ஏன் நம்மளால் முடியாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேனலு க்ரீன் நேச்சரு. ஜனவரியில் 27 போல் ஸ்டார்ட் பண்ணேன் நான். ஸோ அந்த சேனலில் வந்து எனக்கு அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்து வாட்ச் ஹவர்ஸ் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலை. இதுக்கப்புறமும் என்னால் அதில் பண்ண முடியும்னு தோணலை. அதனால அந்த சேனல் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டு இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேங்க. ஆனால் இந்த சேனலில் இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் பண்ணலை. பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்க இந்த சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நான் 4000 வாட்ச் ஹவர் ரீச் பண்ணியிருக்கணும். ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஆட்சன்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உடனே அமௌண்ட் வந்துருமா, ஏர்ன் பண்ணிடுவோமா அப்படின்னா கிடையவே கிடையாது. $100 வந்து ரீச் பண்ணணும். அதாவது 1000 வியூவுக்கு $50 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இதில் இருக்குங்க. நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான் நீந்தணுங்க. கடலில் குதித்தா மட்டும் பத்தாது, நீந்தினா மட்டும்தான் நம்ம கரையேற முடியும். ஸோ அதுபோல் யூடியூப்குள்ளே வந்தாச்சு. என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை ஸ்ட்ராங்காக நின்று ஃபேஸ் பண்ணி அதில் மேலே வரணுங்க. நம்மளாம் வந்து சின்ன யூடியூபர் வர முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை நீங்களே பூஸ்டப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வர வச்சுக்கோங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எந்த லெவலுக்கு வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியுங்க. உங்களால் முடியும்னு நீங்கள் நினைங்க, உங்களால் முடியுங்க. நான் ஈஸியாக அந்த வீடியோவில் சொல்லிட்டேங்க, ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். பட் இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் 4 இயர்ஸாக நான் அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ஏன் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன யூடியூபராக இருக்கலாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயம்லாம் சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களில் தாங்க நம்ம தப்பு பண்ணுறோம். அந்த நுணுக்கமான விஷயத்த நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்க. உங்களால் முடியும், நீங்கள் உங்களை நம்புங்க. அப்போ வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியுங்க இந்த விஷயமும். இந்த யூடியூப்பை பொறுத்தவரை உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கினா தாங்க உண்டு. மற்றபடி நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. மேபி யாராவது மோட்டிவேட் பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷந்தாங்க. ஆனாலும் நம்மளே மோட்டிவேட் பண்ணணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வர வச்சுக்கணுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த யூடியூப்பில் நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் ப்ரீவியஸ் வீடியோஸ் என்னோடதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.